இப்படியெல்லாமாடா சாவுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக கடுப்பேற்றிருக்காங்க. வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்லேருந்து சிவராமன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னன்னா கருப்பு பல்சர். படம் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது ஒரு இன்ட்ரோ, அப்புறம் ஹீரோ அப்படிலாம் வந்துட்டு ஒரு சில சுச்சுவேஷனில் ஆஹா இதுக்கு தான் இந்த சம்பவம்லாம் நடக்குதா அப்படின்னு காட்டும்போது நடந்த சம்பவத்துக்கு, அந்த சம்பவத்துக்கான ரிவேஞ்சுக்கு, அந்த ரிவேஞ்ச் பண்ணுற ஆள் இப்படி எல்லாமே அதுக்கு எதுக்குடா இந்த வேலையெல்லாம் பண்ணணும், அந்த ரிவேஞ்சுக்கும் இவங்கள பிடிச்சி அடிக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம், இவங்களெல்லாம் ஏன்டா டேமேஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வச்சு இதெல்லாம் சில விஷயம் பண்ணியிருக்கவே தேவையில்ல, இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தாலும் இப்படி எல்லாமா ரிவேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே வரும். சரி, டிக்கெட்டு காசு கொடுத்துட்டோம், அதனால படம் பார்க்க வந்தோம், பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வழி இல்லாமல் உட்காந்து பார்த்தோம்னா இந்த படத்தை பார்த்துடலாம். படத்தோட ஒரு ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, பயங்கரமான உழைப்பாளியாக இருந்து கொஞ்சம் பார்த்து நிறைய விஷயத்தை செலவு பண்ணுற ஒருத்தர் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக அவருக்கு சில கமிட்மெண்ட்ஸ் ஏற்படுது. அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு நடக்கிற எதிர்பாராத சில திருப்பங்கள், அந்த திருப்பங்கள் பிரச்சனைகளுக்கும் இவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள், அந்த பிரச்சனைகளுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற அந்த முடிச்சிலேருந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி சமாளித்து வெளில வந்தார், இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு இப்படின்ற ஒரு கதை தாங்க கருப்பு பல்சர். இந்த கருப்பு ப்ளஸ் பல்சர் இதெல்லாம் யார் அப்படின்றது தான் கதையோட கரு அப்படின்னு வச்சுக்கலாம். படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறவங்களா இருக்கட்டும், இருந்த எல்லா கேரக்டருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே பட் மேஜராக அவங்க எடுத்துக்கிட்டு இருந்த அந்த கதையோட கரு இருக்கு இல்லைங்களா, அது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சொதப்பலாகவே ஃபீல் ஆச்சு. படத்தில் இப்படியெல்லாம் ரிவேஞ்ச் நடக்குமா, ஏதாவது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, அந்த ரிவேஞ்சுக்கும் இது வரைக்கும் நடந்த சம்பவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, கொன்னவன் செத்தவன் நடுவில் ரிவேஞ்ச் எடுக்கிறவன், இதுக்கெல்லாம் ஒரு கனெக்டாக ஏதாவது இருக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி என்னடா பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விகளையும் சரி எப்படி தான் போய் முடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து முடிவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் அப்படி ஒரு விபரீதமான வித்தியாசமான கதைக்களமாக தான் இருக்குது. மொத்தமாக இந்த படத்துக்கு ஒரு 10 மார்க்கில் கொடுக்கணும்னு நினச்சோன்னா ஒரு 5 மார்க் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு தான் படத்தோட சுவாரஸ்யம். எடுத்திருந்த கதை கருவை இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது சுவாரஸ்யங்கள், இன்னும் அதாவது ரிவேஞ்சுக்கான இருக்கிற சப்ஜெக்ட் யாரா இருக்காங்க அப்படின்றத தாண்டி வேற எதையாவது சில விஷயங்களை மையமாக வச்சு கதையை நகர்த்திருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லபடியாக போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்